ரீசெண்டா எல்லா மூவிய பார்த்து போர் அடிச்சு போய் லவ் ஸ்டோரி மூவி பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு படத்த ஒண்ணு பார்த்தேன். ஆஹா ஓடிடில ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு படம் ஒண்ணு இருந்துச்சு கைஸ். ஹரிபாஸ்கர் இதுல நடிச்சிருப்பாப்புல. லாஸ்ட்ல ஹீரோயினியா நடிச்சிருப்பாப்புல. இதுல என்ன ஒரு கதைன்னா, ஹீரோ காலேஜ்ல ஒரு பொண்ண லவ் பண்ணாப்புல. அந்த பொண்ணு வந்து அவனுக்கு பிடிக்காது. கடைசியில பார்த்தா ஒரு சவால் ஒண்ணு விடுறான். நான் உன்னை எப்படியாச்சும் லவ் பண்ணி வைக்கிறேன். இல்லன்னா உன் வீட்ல வந்து ஹவுஸ் கீப்பிங்கா வேலை பார்க்குறேன் அப்படின்னு சபதம் ஒண்ணு போடுறான். இத பார்த்தா காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ வந்து வீட்ல வெட்டியா இருக்காப்புல. அவருக்கு கொஞ்சம் வீட்டு பிரச்சனைனால வேற இடத்துக்கு வேலைக்கு போவான். அப்ப போகும்போது ஒருத்தர் சொல்றாப்புல, இந்த மாதிரி ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. நீ அதுல போறியான்னு சொல்லி கேட்க, கடைசியில பார்த்தா ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த வேலைக்கு சரி நம்ம போவோமேன்னு சொல்லிவிட்டு ஹீரோ போக, கடைசியில பார்த்தா அவன் எக்ஸ் வீட்டுக்கே ஹவுஸ் கீப்பிங்கா வேலைக்கு போயிருவான். அதோட 2 பேத்துக்கும் கொஞ்சம் அதுல கொஞ்சம் சண்டை சச்சரவு இந்த மாதிரி வந்து 2 பேரும் கொஞ்சம் நெருக்கமாகுறாங்க. ஆகும்போது கடைசியில பார்த்தா ஹீரோயினுக்கு 2 பேத்துக்கும் புடிச்சு போகுது. ஹீரோ வந்து இவன் என்னை லவ் பண்ணான்னு சொல்லிவிட்டு அவன் தப்பு தப்பா அவன் நாட்டுல ஒரு மனசுல ஒரு கோயில் கட்டி அப்படியே வளர்த்துக்கிட்டே இருப்பான். இவன் நம்மளை இப்படி பண்றான், லவ் பண்றான், வைக்கிறான்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா முன்னாடி சுத்தி திரிறான். ஆனா அவளுக்கு வந்து வேற ஒருத்தனை புடிச்சிருக்கு. கடைசியா பார்த்தா ஒரு 2 பேரும் ஒன்னும் சேர்ந்தாங்களா இல்ல. இதாங்க கதை. எப்பவுமே நம்ம வழக்கம் போல பார்த்த மாதிரியே ஒரு கதையை கொண்டு இருக்கணும். ஆனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருக்கானுங்க. கண்டிப்பா அது ஃபேமிலி ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். ஏன்னா ஃபீலிங்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா கன்வெர்ட் பண்ணியிருப்பானுங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் லேக் ஆக, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் காமெடி எடுத்து அதில் திணிச்சு போட்டு அப்படியே ஒரு ஒரு படத்தை ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இதுல எப்படி ஹரிபாஸ்கர் இதுல வேற லெவலில் சூப்பரா நடிச்சிருப்பாப்புல கைஸ். லாஸ்ட்லேயே அதை விட சூப்பரா நடிச்சிருப்பா. கண்டிப்பா அது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். இதுல என்ன உன் ஜென்ரேஷன் வேற, என் ஜென்ரேஷன் வேற. ஒரு ஒன்லைன் சொல்ல போனா ஜென்ரேஷன் ஜெயிச்சிச்சு. இதுதாங்க கைஸ் கதை. உண்மையில பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் அருண் ரவிச்சந்திரன் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு வாட்டி ஃபேமிலியோட கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் கைஸ்.